நம்ம யதார்த்த லைஃப் ஸ்டைலில் பிறரை குறித்து பேசும் பொழுது ஜாக்கிரதையாய் பேச வேண்டும். மறு உத்தரவு கொடுக்கும் பொழுது நிதானமாய் பேச வேண்டும். பிறர் பேசுவதை கேட்டு அதற்கேற்ப நம்ம பேசுவது நல்லது. ஏனெனில் நம்முடைய பேச்சு நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. வசனம் இப்படி சொல்கிறது, யோபு 42:7, என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. கடவுளே சொல்கிறாரு, நிதானமாய் பேசவில்லை மனிதர்களை பார்த்துட்டு. தேவரீர் சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமையால் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்பதை அறிகிறேன் என்று அங்கே சொல்கிறாங்க அவங்களுடைய யோபுடைய நண்பர்கள். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். ஆகவே பிறரோடு பேசும்பொழுது ஞானத்தோடும் அறிவோடும் தேவ ஆலோசனையோடும் பேச வேண்டும். அதுவே நமக்கு ஆசீர்வாதம்.